ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா விஷன். நடிகர் சிவாஜி கணேசனோட வீட்டை ஜப்தி பண்ண சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற கோர்ட் உத்தரவிட்டிருக்க செய்தி தான் இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிவாஜி கணேசனோட பேரன் தான் துஷ்யன். அவர் தன்னோட மனைவியான அபிராமியோட சேர்ந்து ஈசன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஆரம்பிச்சு பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி மூலமா ஜகஜால கில்லாடி அப்படிங்கிற படத்தை தயாரிச்சு வந்திருக்காங்க. அந்த படத்துல விஷ்ணு விஷால், நிவேதா பெத்துராஜ் ஹீரோயினியா நடிச்சிருக்கு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் கம்பெனியிலிருந்து 4 கோடி பக்கமா கடன் வாங்கியிருக்காங்க. இந்த கடனை 30% வட்டியோட சேர்த்து துஷ்யன் மற்றும் அவங்களோட மனைவி அபிராமி 2 பேருமே திருப்பி கொடுக்கறதா வாக்கு கொடுத்து அக்ரிமெண்ட்ல கூட சைன் பண்ணிருக்காங்க. ஆனா வாங்கின கடனை அவங்களால வட்டியால கொடுக்க முடியாம போயிருச்சு. இதை தொடர்ந்து தான் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு போயிட்டு இருந்த நிலையில ஓய்வு பெற்ற நீதிபதியான ரவீந்தரை இந்த வழக்குக்கு மீடியேட்டரா நியமிச்சிருந்தாங்க. இந்த விசாரணையை தொடர்ந்த ரவீந்தர் வாங்கிய கடனை வட்டியோட சேர்த்து 9 கோடியே 2 லட்சத்துக்கு மேல தொகையை தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் கம்பெனிக்கு கொடுக்குமாறு உத்தரவிட்டு சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து ஈசன் ப்ரொடக்ஷன் கம்பெனியை நடத்தி வந்த சிவாஜி கணேசனோட பேரண்ட்டை இருந்து எந்த ஒரு பதில் மனு தாக்கலும் வராத நிலையில தான் கோர்ட் நடிகர் சிவாஜி கணேசனோட வீட்டை ஜப்தி பண்ண சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. இது போன்ற ட்ரெண்டிங் அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.